கைஸ், வெல்கம் டு மகேஷ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டாபிக்ஸில் வந்து ஃபுல் பிரேக் டவுனில் பார்த்துடலாம். லைக் வென்யூ, ஸ்டாட்ஸ், கேப்டன்சி பிக்ஸ் இந்த மாதிரி இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் சின்னசாமியில் நடக்குது. இது வந்து ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட். பொட்டன்ஷியலாக வந்து 300+ ரன்ஸ், லைக் 2 இன்னிங்ஸுமே சேர்த்தா பொட்டன்ஷியலாக அடிச்சிருவாங்க என்ன தான் விக்கெட் போனாலுமே. ஸோ பெர் இன்னிங்ஸ்லேயே வந்து 287 வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக அங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் 8-8 பார்க்கும்போது டோட்டலாக 5 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஜிடி 3 ஜெயிச்சிருக்காங்க, 2 ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. சின்னசாமியில் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட் சேசிங்க்கு ஃபேவரபிள். சேசிங் டீம் எல்லா 5 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க சின்னசாமியில் இது வரைக்கும் நடந்ததில் இவங்க 2 பேருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடந்தது. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஊரான்னு சொல்லியிருந்தா. அர்ஷதீப் அகேன்ஸ்ட் மார்ஷ் அண்ட் மார்க்ரம் ரொம்ப நல்ல த்ரெட்டாக இருப்பாருன்னு சொன்னேன். மார்ஷ் ரிஸ்க் எடுத்தேன், பட் அகெயின் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். பண்ட்டு போயிடுவாருன்னு சொன்னோம், அதே மாதிரி பண்ட்டு ரெக்கார்டு ரொம்ப மோசமாக இருந்தது. அதே மாதிரி வேலி பரப் சிம்ரன் சிங் ட்ரம்ப் பிளேயராக இருப்பாருன்னு சொன்னேன், அதே மாதிரி இருந்தார். ஃபெர்கியூசன் உள்ளே வருவாருன்னு சொன்னோம், அதே மாதிரி ஃபெர்கியூசனும் உள்ளே வந்தாங்க. ஸோ எல்லாமே டாப் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நீங்களே பார்க்கலாம், லைக் வின்னிங்ஸ் பார்க்கலாம், எல்லாமே வின்னிங்ஸ் தான். நம்ம ஃபேண்டசி டெஸ்ட்லேயே நம்ம டீம் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு டீம் போட்டிருந்தோம், அதே டீம் தான் கொண்டு போனோம். ஆல் கிளியர் வின்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ அகெயின் ப்ரெடிக்ஷனில் வரலாம். லைக் இந்த பிட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே 197 எடுக்கிற ஸ்கோர் எடுக்கிற பிட்ச் தான் இது. லோவஸ்ட் டிஃபெண்டட் பை ஆர்சிபி வந்து இது வரைக்கும் லோவஸ்ட்டாக அங்கே டிஃபெண்ட் பண்ணதே 181 தான். 181 சில கிரவுண்ட்ஸ்லாம் அபவ் பாராக இருக்கும், பட் இதில் லோவஸ்ட் டிஃபெண்டடே வந்து 181 தான். லைக் 180 கீழே டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது இங்கே. இதில் ஹையஸ்ட் சேஸ் பை வந்து 182 பை கேஆர். பிட்ச் வந்து ஃப்ளாட்டு தான். லைக் சம்வாட் சிமிலர் டு நீங்கள் மும்பை மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவர் எப்படி எடுத்துக்கணும், லைக் ஃபர்ஸ்ட்டு 4 ஓவருக்கு நல்லா ஸ்விங் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீமுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்சிபி ஆடினாங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹசல்வுட் நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ஸோ இயர்லி த்ரெட்டு கண்டிப்பாக இருக்கும். அகெயின் பவுலர்ஸ் லைக் இயர்லியாக வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் போக போக யார் சேஸ் பண்ணுறாங்களோ ஷுவர் ஷாட் அவங்க தான் வின் இந்த மேட்ச், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்து குஜராத்தோட ப்ராபபிள் 11 பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர் ஆடுவார். அதே மாதிரி ஷாருக் கான், தெவாட்டியா, ரஷித் கான். அப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ககீஸ்வர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, சாய் கிஷோர். இன்ஃபார்மில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கில்லு, சுதர்ஷன், ஷாருக் கான். ஏன் நான் போட்டிருக்கேன்னா அவர் இந்த கிரவுண்டில் டொமஸ்டிக்கில் நல்லா போட்டிருக்காரு, அதனால் ஷாருக் கானை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட்லரும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பிளேயிங் 11 பார்க்கலாம். விராட் கோலி, ஃபில் சால்ட், டேவிட் படிக்கல், ரஜத் பட்டிடார், லியம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட். இவங்களதும் ஒரு கடபாரையான பேட்டிங் லைனப் தான். அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹசல்வுட் இயர்லி ஆன் ஸ்ட்ரைக் பண்ணுற பவுலர்ஸ். எஸ் தயால் மிடில் ஓவர்ஸில் போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஓப்பனிங் பவுலர் தான், ஆனால் இவங்க வந்து மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. சுயேஷ் சர்மா, ராசிக் சலாம் வந்து இம்பேக்டாக வராங்க. ராசிக் சலாம் வந்தார்னா டெத் பவுலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சுயேஷ் சர்மாவும் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்டு இதில் ஒருத்தர் வந்து க்ரூனல் பாண்டியாவும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பின்னு எஃபெக்டிவாக இருக்காது, லேட்டர் டவுன் ஆடுவார். ஸோ எந்த அளவுக்குன்னு தெரில. ஸோ ஆர்சிபி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. சேப்பாக் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் சென்னையை அடிச்சதுலேருந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான ஒரு சைடாக தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம கீ மேட்சப்ஸ் பற்றி பார்ப்போம். கில் வெர்சஸ் புவனேஸ்வர் குமார். ஸோ நீங்கள் கில் வந்து லைக் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹசல்வுட், லைக் வுட்டு தப்பாக போட்டிருக்கேன். லைக் ஹசல்வுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்விங் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். 2 பேருமே ஸ்விங் பண்ணுற பால். புவனேஸ்வர் குமார் நல்லா போத் இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் போடுறவர், அண்ட் ஜோஷ் ஹசல்வுட் நல்லா அந்த ஆட் லென்த் அடிக்கிற பவுலர், அப்படியே காயின் வச்ச மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ இது 2மே கில்லுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான் இயர்லியான். அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் கில் விக்கெட் போகிறதுக்கு ரொம்பவும் அதிக சான்ஸ் இருக்குது.
ஷாருக் வர்சஸ் ஸ்பின்னுக்கு வந்து அவர் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு ஷாருக் கான். பேஸ் பவுலர் பார்த்திங்கன்னா அவர் நல்லா ஆடுற பிளேயர், பட் ஸ்பின்னில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. அகெயின் படிக்கல் மேட்சப்ஸ் பார்த்திங்கன்னா ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரஷீத் கானுக்கு 2 ஓவர் கட் பண்ணிட்டு சாய் கிஷோர் 4 ஓவர் முடிச்சாருன்னா அவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் கில்லு சாய் கிஷோர் மேலே, அந்த அளவுக்கு அவர் லைன் அண்ட் லென்த் போட்டிருக்காரு. அவர் க்ரூஷியல் பாயிண்ட்னே சொல்லலாம். மும்பை அன்றைக்கி மேட்ச் தோற்றுது. அப்படி ஒரு லைன் அண்ட் லென்த் ஹர்திக் பாண்டியாவுக்கு போட்டு அவர் டாட் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த ஓவரு. ஆர்சிபி எனக்கு தெரிஞ்ச இந்த பிச் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரீன் டாப் போடலாம். ஏன்னா ஆர்சிபி கிட்ட நல்லா பேஸ் பவுலர்ஸ் இருக்குது, ஆனால் இவங்க கிட்ட ஜிடி கிட்ட அந்தளவுக்கு பேஸ் பவுலர்ஸ் கிடையாது. ஸோ ஆர்சிபி சப்போர்ட் லைக் க்ரீன் பிச் போகலாம் மேபி. ஏன்னா அவங்களுக்கு பேஸ் அட்டாக் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்குது, ஆனால் ஆர்சிபியில் ஸ்பின் அட்டாக் சுத்தமாக கிடையாது. ஸோ அவங்க க்ரீன் விக்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்டன்சி பிக் பார்த்தீங்கன்னா விராட் கோலி லைக் ஹோம் கிரவுண்ட் வேறு, ரபாடாவும் ரஷீதும் தவிர பெரிய த்ரெட்டாக அவருக்கு யாருமே கிடையாது அங்கே. ஸோ ஹோம் கிரவுண்டு, நல்ல ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஸ்டேடியம்மு, ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருக்கும், சேரும் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க ஹோமில். ஸோ நல்ல ஒரு பிக்கு தான் விராட் கோலி கேப்டன்சிக்கு. அண்ட் அகெயின் செகண்ட் வந்து சாய் சுதர்ஷன் ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டு. என்ன மேட்டர்னா அவர் ஃபஸ்ட் 6-7 ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க மாட்டார், எல்லாமே 4 தான், ஆனால் கிரவுண்ட்லேயே அடிப்பார். லைக் ரொம்ப ரிலையபிள் பிளேயர். அதை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் பாஸ்ட்டாக அங்கே செஞ்சுரி வச்சுருக்காங்க, சேசிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு சுப்மன் கில். அகெயின் ஃபார்ம் இன் அண்ட் அவுட் ஒரு 30-35 அவுட் ஆயிடுறாரு. அண்டு எந்த அளவுக்கு இதுவும் தெரில. நீங்கள் சுப்மன் கில் கன்சிடர் பண்ணும்போது சாய் சுதர்ஷன் எவ்வளோ பரவாயில்ல, லைக் கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. எப்படி ஒரு ஆர்சிபிக்கு விராட் கோலியோ அதே மாதிரி ஜிடிக்கு சாய் சுதர்ஷன் சொல்லலாம். ஏன்னா அவர் 4-6 அடிக்கலனாலும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து அவர் 60-15 அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரஜத் பட்டிடார் அகெயின் பேக் இன் ஹோம், லைக் அவர் ஒரே ஃபார்மில் தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாரு. சி த பால் இட் த பால், இதே இது தான். ஸோ அகெயின் ஒரு நல்ல பிக்கு தான் கண்டிப்பாக. அடுத்து ஃபில் சால்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. ஸோ ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்லாம் நீங்கள் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு நல்லா இதுவே இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறாரோ, அவர்லாம் 6 ஓவர் 10 ஓவர் நின்னார்னாலே அவர் 100 அடிச்சிருவார், அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபில் சால்ட்டும் நியூ பாயிண்ட் சிஸ்டமில் ஒரு நல்ல ஒரு பிக்கு தான் கேப்டன்சி வைஸ் கேப்டனுக்கு. ஸோ இப்போது ஃபேண்டசி டிப்ஸ் பார்த்திங்க பார்ப்போம். நாங்கள் டீமில் வந்து மஸ்ட்டாக வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கோலி, கில், சுதர்ஷன், ரஷீத், ஹசல்வுட், இந்த 5 பேரை நீங்கள் மஸ்ட்டாக வச்சுருக்கணும். லைக் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. வேல்யூபிள் பிக்ஸ் பார்த்திங்கன்னா ஷாருக் கான் அகெயின் சின்ன கிரவுண்டு, பொட்டி கிரவுண்டு அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே தான் ஜிதேஷ் சர்மா, நல்ல ஹிட்டர் ஆஃப் த பால், கீப்பிங் நிற்கிறாரு, கீப்பிங் பாயிண்ட்ஸ் வரும். டிம் டேவிட் நீங்கள் ஆல்ரெடி சென்னை லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்க, லாஸ்ட் ஓவர் அவர் என்ன பண்ண முடியும்னு. இது ரொம்ப சின்ன கிரவுண்டு, அவர் மிஸ் டைம் ஆனாலுமே கிரவுண்ட் விட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசிக் சலாம் அதே மாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் டெத் ஓவர் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒன்றா நிறைய பவுலர்ஸ் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃப்ளாட் பிச்சு, இப்போ யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு 2 பவுலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதுவே ரொம்ப மோர் தென் இனஃப் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நியூ பாயிண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது பேட்டிங் சாதகமான பிச்சு வேறு. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம டீமுக்குள்ளே போவோம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் ஜிடி நம்ம பிக் பார்த்திங்கன்னா பட்லர் பிக்கு, சால்ட் 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ். ஸோ அகெயின் பட்லர் கீப்பிங் நிற்கிறாரு, 2 பேருமே ஹிட்டர் ஆஃப் த பால் தான். ஸோ அகெயின் பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்டிடார், இப்போதைக்கு இது போதும். லியம் லிவிங்ஸ்டோன் நல்ல பிக்கு தான் ஆல்ரவுண்டர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலர் செக்ஷன்ஸில் வந்து ஹசல்வுட் மஸ்ட் பிக்கு. ஸோ நீங்கள் ட்ரீம் 11 ஆடுறீங்கன்னா எப்படி பிக் பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து ட்ரீம் 11 ஆடினீங்கன்னா பிக்கு வந்து படிக்கல், ரூதர்ஃபோர்ட், டிம் டேவிட். இது வந்து ட்ரீம் 11 எடுக்கும் போது இந்த மாதிரி டீம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இதே நார்மல் ஆப்பில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் டீம் வந்து டிம் டேவிடும் படிக்கலும் ட்ராப் பண்ணிவிட்டு ரஷீத் கான் எடுத்துக்கலாம்.
அகெயின் படிக்கல் ஆர் ரபடா 2 பேரில் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான். அகெயின் கேப்டன்சி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நார்மல் ஆப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி சாய் சுதர்ஷன், இல்லை சாய் சுதர்ஷன் விராட் கோலி. பட்லரும் நல்ல சாய்ஸ் தான் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறதுக்கு நார்மல் ஆப்பில். அகெயின் இந்த ட்ரீம் 11 ஆப்லேயும் இந்த பிக் வந்து நல்லதாக தான் இருக்கும். அகெயின் நான் பவுலர்ஸ் இந்த 2 பவுலர்ஸ் தூக்கிட்டு அதில் நீங்கள் 2 பேட்ஸ்மேன் எடுத்துக்கிறது பெட்டர் ட்ரீம் 11 ஆடுறீங்கன்னா. ஆர்எல்ஸ் நார்மல் ஆப்னால் இந்த மாதிரி வச்சுக்கலாம், இது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைம் வின்னிங்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு. நான் உங்களுக்கு டீமும் நான் இந்த இதில் காமிச்சேன். லாஸ்ட் வின்னிங்ஸ் நீங்களே பார்க்கலாம். இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வின் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லியும். ஸோ டெய்லியுமே இங்கே டீம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கே வின்னிங்ஸை நம்ம இங்கே போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக கிவ் அவேஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆப்பில். லைக் நீங்கள் டெலகிராமில் ஃபேண்டசி டஸ்ட்டுன்ற ஆப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரெகுலராக வின் பண்ணலாம். அதே மாதிரி நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், சேட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என் இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு அடுத்த நாள் மேட்ச் அப்போ பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.